தென்னிந்திய பகுதிகளின் மேல் ஒரு வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி நிலவுது. இதன் காரணமா நாளைய தினம் நீலகிரி மற்றும் கோவை மாவட்ட மலைப்பகுதிகளுக்கு அதி கனமழைக்கான ரெட் அலர்ட் கொடுக்கப்பட்டிருக்கு. அதே மாதிரி தேனி, தென்காசிக்கு நாளைய தினம் ஆரஞ்சு அலர்ட் கொடுக்கப்பட்டு 6 மாவட்டங்கள்ல கனமழை பெய்வதற்கு வாய்ப்பு இருக்கிறதா வானிலை மையம் சொல்லியிருக்கிறாங்க. ஆகஸ்ட் 6ஆம் தேதி நீலகிரி மாவட்டத்திற்கு கன முதல் அதி கனமழையும், கோயம்புத்தூர் மாவட்டத்தின் மலைப்பகுதிகள், தேனி மற்றும் திண்டுக்கல் மாவட்டத்திற்கு கன முதல் மிக கனமழையும், கிருஷ்ணகிரி, தருமபுரி, சேலம், திருப்பத்தூர் மற்றும் ஈரோடு மாவட்டத்திற்கு கனமழை பெய்ய வாய்ப்பு இருக்கிறதா சொல்லப்பட்டிருக்கு. ஆகஸ்ட் 7ஆம் தேதி நீலகிரி மாவட்டத்திற்கு கன முதல் மிக கனமழையும், கோயம்புத்தூர் மாவட்டத்தின் மலைப்பகுதிகள், ஈரோடு, சேலம், கிருஷ்ணகிரி, தருமபுரி, திருவண்ணாமலை, வேலூர், ராணிப்பேட்டை, திருப்பத்தூர் மற்றும் காஞ்சிபுரம் மாவட்டத்திற்கு கனமழை பெய்ய வாய்ப்பு இருக்கிறதா சொல்லப்பட்டிருக்கு. ஆகஸ்ட் 8ஆம் தேதி கோயம்புத்தூர் மாவட்டத்துடைய மலைப்பகுதிகள் மற்றும் நீலகிரி மாவட்டத்திற்கு கனமழை பெய்ய வாய்ப்பு இருப்பதா வானிலை மையம் சொல்லியிருக்கிறாங்க. ஆகஸ்ட் 9, 10ஆம் தேதிகள்ல தமிழகத்தினுடைய ஒரு சில இடங்கள்ல புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும்னு வானிலை மையம் கணிச்சிருக்கிறாங்க. சென்னை மற்றும் புறநகர பகுதிகளை பொறுத்தவரை நாளைய தினம் வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். நகரின் ஒரு சில பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்பு இருக்குன்னு சொல்லப்பட்டிருக்கு. அதிகபட்ச வெப்பநிலையை பொறுத்த வரைக்கும் 36 டிகிரி செல்சியஸ் ஒட்டியும், குறைந்தபட்ச வெப்பநிலையை பொறுத்த வரைக்கும் 27 டிகிரி செல்சியஸ் ஒட்டியும் பதிவாகக்கூடும்னு வானிலை மையம் சொல்லியிருக்கிறார். மீனவர்களுக்கான எச்சரிக்கையை பொறுத்தவரை தமிழக கடலோர பகுதிகள், வங்கக்கடல் பகுதிகள், அரபிக்கடல் பகுதிகள், மன்னார் வளைகுடா மற்றும் குமரிக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 40 to 50 கிலோமீட்டர் வேகத்துல வீசக்கூடும் அப்படின்னும், இடையிடையே 60 கிலோமீட்டர் வேகத்துல வீசக்கூடும் அப்படிங்கிறதுனால மீனவர்கள் இந்த பகுதிகளுக்கு போக வேண்டாம் அப்படின்னு வானிலை மையம் சொல்லியிருக்கிறாங்க. கடந்த 24 மணி நேரத்திற்கான வானிலை நிலவரத்தை பொறுத்த வரைக்கும் வட தமிழக மாவட்டத்துடைய ஒரு சில இடங்களிலும், தென் தமிழக மாவட்டங்களின் ஒரு சில இடங்களிலும், புதுவையிலும் மழை பெஞ்சிருக்கு. காரைக்கால் பகுதிகளை பொறுத்த வரைக்கும் லேசான மழை பதிவாகி இருக்கு. வெப்பநிலையை பொறுத்த வரைக்கும் அதிகபட்ச வெப்பநிலையா திருத்தணியில 36.6 டிகிரி செல்சியஸும், குறைந்தபட்ச வெப்பநிலையா கரூர் பரமத்தியில 20 டிகிரி செல்சியஸும் பதிவாகி இருக்கிறதா வானிலை மையம் சொல்லியிருக்கிறாங்க.